சில இடத்துல இருந்து உங்களை தூக்குனாருன்னா பிரச்சனையை கொடுத்து தான் தூக்குவார். கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, அந்த பிரச்சனையை உங்களை உயர்த்துறது தான். இது நிறைய பேர் தெரிகிறது இல்ல. தேவன் பார்க்கிறான்னு வேலை செஞ்சதுனால எஜமானை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பிசினஸ்ல உண்மை, வேலையில உண்மை. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் நான் கரெக்டா வேலை செய்வேன், ஓப்பி அடிக்க மாட்டேன். கர்த்தர் பார்க்கிறார். என் முதலாளி யாரு? கர்த்தர். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த நாள் இதை பார்த்தோம், வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த வசனத்தை, ஏன்னா அந்த மாசம் முடிகிறதுனால அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கிளைகள் ஓங்கி படரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கிளைகள் என்றால் உங்க வேலை, உங்க கிளைகள் என்றால் உங்கள் வியாபாரம் இனி ஓங்கி படர்கிறதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அது வேகமாய் வளரப்போகிறது. இதுவரைக்கும் உங்க வியாபாரம் குறுகி இருந்தது, பல வருஷங்களாய் முடக்கப்பட்டு இருந்தது, பல நாட்களாய் முடக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை நேற்று தினத்தில் இரவிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். வருகிற என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவர்களுடைய கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க வியாபாரத்தில், உங்களுடைய வருமானத்தில் கர்த்தர் இனி ஓங்கி படர செய்ய போகிறார். உங்க கிளைகள் மற்றவர்களுக்கு தெரிய போகிறது. இதுவரைக்கும் உங்க கிளைகள் வெளியே தெரியவில்லை. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் எந்த ஒரு மிச்சம் பிடிக்க முடியல, எதையும் மேன்மையா செய்ய முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கிளைகள் ஓங்கி படரும். அல்லேலூயா. உங்க கிளைகள் ஓங்கி படரும். ஒருவேளை நீங்க எந்த வேலை செய்திருந்தாலும் கர்த்தர் அதில் மல்டிப்ளை பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். புதுவிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க நினைக்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்ம ஊழியத்திற்கு வந்த ஒரு சகோதரன் கடந்த நாளில் ஒரு சாட்சி சொன்னார். பிரதர், நான் ஒரு 3 வாரமாக அந்த வியாபாரி கூட்டத்துக்கு வருகிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன நடந்தது? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? 10 ரூபாய்க்கு நான் வழி இல்லாமல் இருந்தேன். என்னை ஒரு பிரதர் சொல்லி தான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன். ஆனால் உண்மையே சொல்லுகிறேன், இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொன்னார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து சொன்னேன், இனி உங்களுடைய கிளைகள் ஓங்கி படர போகிறது. நீங்கள் உங்கள் கிளைகளிலே அநேக பறவைகள் வந்து அமரப்போகிறது. உங்கள் கிளைகளிலே வருகிற ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்கள் சாப்பிட போகிறார்கள். நீங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் மெய்யான திராட்சை செடி. போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. இங்கே கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லுகிறார். அப்போ மரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா பாருங்களேன், எவ்வளவுதான் காற்றடித்தாலும் மரம் கீழே எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இல்லாத மரம் தான் விழுந்து போகும். அதனாலதான் மரம் இயேசு கிறிஸ்து, மரத்தில் வருகிற கிளைகள் தான் நாம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். திராட்சை செடி இல்லை, அது என்னது? கொடி. கொடி என்றால் ஒரு நேரம் வரும் அந்த கொடி, அந்த கிளைகள், அதாவது அதை ஈஸியாக நம்ம ஒடிச்சிடலாம். அதில் தான் கனி வரும். கொடியில் தான் கனி இருக்கும். மரத்தில் இருக்கிற கனியை காட்டிலும் நீங்கள் அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா மரத்தில் கனி இருக்கும். பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கும். ஆனால் மற்ற எல்லாவற்றிலும் கொடியில் தான் கனி இருக்கும். அதனால தான் கர்த்தர் நம்மளை கொடியாய் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். இந்த செடியில் எந்த கிளை வளர்ந்திருக்கிறதோ அந்த கிளை ஓங்கி படரும். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய
கிளை எதுல இணைந்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இணைந்திருக்கிறதா? அதை பார்க்கும் பொழுதுதான் ஆதியாகம புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தன் தகப்பனார் தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனிதரும் செடி. அல்லேலூயா. கனிதரும் கொடி இல்ல, கனிதரும் செடி என்று சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து அங்கே யாக்கோபு அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து வரும்போது யோசேப்பை குறித்து மேன்மையாய் சொல்லுகிறார். அவன் கனிதரும் செடி, செடியிலே கனி இருக்கும். அந்த செடியை தான் பிந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் அந்த செடி எங்க போகுமா? சுவர்ல தான் படவும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? நீர் ஊற்றண்டை அப்படின்னா எப்பவுமே செழிப்பு, எப்பவுமே ஆசீர்வாதம். தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு, வரைஞ்சு போச்சுங்கிற வேலையே கிடையாது. அதனால தான் எகிப்து தேசத்தினுடைய எல்லா நிர்வாகத்தையும் யோசேப்பு கையில் கொடுத்தாங்க. ஏன்னா அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவன் மாத்திரமல்ல, அவன் ரொம்ப பயபக்திக்குரியவன், தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவன், உண்மையாய் இருந்தவன். யோசேப்பை பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதனால தான் அவன் தகப்பனார் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு முன்னாடிலாம் சொல்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நப்தலி, காத்து, யூதா, ரூபன், சிமியோன், லேவி கோத்திரம் இல்லையா, அத்தனை கோத்திரத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு யோசேப்பு கிட்ட வந்து மட்டும் சொல்லுகிறார், அவன் கனிதரும் செடி. யோசித்து பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்க கையில் பிரயாசத்தில் ஒரு மேன்மை வரப்போகிறது. அல்லேலூயா. நேற்று தினத்தில் திண்டுக்கல் பகுதியிலிருந்து வந்த அந்த சகோதரி இரவு சாட்சி சொன்னாங்க. நான் அமாவாசை பிரேயருக்கு வரணும்னு நான் நினச்சிருந்தேன். என்ன சொன்னாங்க, 3 அமாவாசை ஜபத்துக்கு விட்டுறாத வந்துருன்னு சொன்னாங்க. நான் 2வது அமாவாசை ஜபத்துக்கு வந்திருக்கிறேன். முதல் அமாவாசை ஜபத்தை முடிச்சுட்டு போனேன். எனக்கு கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் என்னுடைய வீணான மருத்துவ செலவை தேவன் குறைத்தாராம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நேற்று 12 மணிக்கு அவங்க வாய் திறந்து சொன்னாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்து போனதுனால, அந்த அமாவாசை ஜபத்துக்கு வந்து போனதுனால என்னுடைய சரீரத்தில் இருந்த அலர்ஜிக்கு நான் மாத்திரை போடவில்லை, என்னுடைய பிபிக்கு நான் மாத்திரை போடலை, ஒரு ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலு, அடிக்கடி செலவு பண்ணிக்கொண்டே இருப்பேன். அவங்க வாய் திறந்து சொன்னாங்க, ஏசப்பா நாம் அதில் மகிமைப்படட்டும். 13,000 ரூபாய் கடந்த மாதத்தில் எனக்கு மிச்சம் வந்தது. கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுத்தோம் நாங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அமாவாசைக்கு மட்டும் அடுத்த வாட்டி என்னுடைய கணவரை எப்படியாவது இழுத்துட்டு வந்துடணும் அப்படி என்று சொல்லி அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. எங்கேருந்து? திண்டுக்கல் பட்டணத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தில் வந்து இந்த நம்மக்கிட்ட தான் வெள்ளம் இருக்கா? இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்குது. ஆனால் சிலருக்கு அதனுடைய மகிமை என்ன பண்ணல. நான் சொல்கிறேன், நேற்று வந்த ஒவ்வொரு சனமும் விடுதலையாக்கப்பட்டு போனாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க கிளைகள் ஓங்கி படர போகிறது. அல்லேலூயா. சொல்ல ஊற்றண்டை, நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். எளிமையாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், 2 சகோதரிகளை வைத்து ஜெபித்த இந்த ஊழியத்தை தேவன் எவ்வளவாய் கனப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற யோசிச்சு பாருங்க. அற்பமாயும் இல்லையா, நீசனுமாயும் யாராலே அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் மகிமையாய் பல ஆயிரங்களை செலவு செய்து தேவனுடைய ஜனங்களுக்காக சத்தியத்தை சொல்லவும், ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பவும், ஜனங்களை விடுதலை ஆக்கவும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உண்மையாக சந்தோஷப்படுகிறேன். நேற்று தினம் என்னால் த்ரோட்லாம் வாயை திறக்க முடியவே இல்லை இல்லையா. ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை கர்த்தருக்காக உண்மையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் பிரயாசப்பட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஓங்கி படருகிறதா இருக்கிறது. எந்த இடத்துல ஊழியமே பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நீங்க சத்தம் வருது, எந்த இடத்துல பிரச்சனை என்று சொன்னார்களோ அதே இடத்துல ஓங்கி படர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை அந்த இடத்த வாங்க வச்சு அந்த மனிதன்ட்டு அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து மேலே ஒரு ஹாலை ரெடி பண்ணி எவ்வளவு
திட்டங்களை தேவன் செய்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, இது மனிதனால் முடியாது, உம்மால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும். சாதாரணமாக படாது, எப்படி படருமா? ஓங்கி படரும். அப்படி சில 3 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அவன் ஓங்கி படருவதற்கு வேண்டிய காரணம் என்ன? ஆண்டவர் அவனை எப்படியெல்லாம் சந்தித்தார்? அண்ணன் மூலமாய் குழியிலே போடப்பட்டான், இஸ்மவேலிடத்தில் விற்று போடப்பட்டான் என்று இஸ்மவேல் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. இஸ்மவேல் வந்து யார்கிட்ட வித்தாங்க? எகிப்திட்ட. இஸ்மவேல்கிட்ட வித்தது யாரு? அவங்க அண்ணனுங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்மவேல் யாரு? இந்த யோசேப்புக்கு யாரு? யோசேப்பு அப்பாவுடைய தாத்தா, ஈசாக்குடைய அண்ணன். அப்போ ஈசாக்கு யார் தாத்தான்னா இஸ்மவேல் யாரு? அவர் ஒரு தாத்தா தானே, இல்லையா? அந்த சந்ததி தான். ஆனால் தெரியலை. ஆனால் தன்னுடைய சகோதரனை விற்று போடுகிறார்கள். அவன் நிலைமையை பாருங்க. முதல்ல வாசிக்கலாம், அவனுடைய காரியம் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கிறாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கிளை ஓங்கி படறன்னு சொன்னா உங்க கூட யார் இருக்கணும்? என் கூட இவர் எம்எல்ஏ இருக்காருங்க, என் கூட மினிஸ்டர் இருக்காரு, எனக்கு தெரியுமா, எனக்கு அவரையே தெரியும்ல. உங்க கூட கர்த்தர் இருக்காரா? பக்கத்தில் கைப்பிடிச்ச உங்ககிட்ட கர்த்தர் இருக்காரா? அல்லேலூயா. கர்த்தர் இருந்தாதான் நீங்கள் காரிய சித்தியா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதை 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பினிடத்தில் 3ஆம் வசனம், மன்னிக்கணும் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவன் செய்கிற எல்லாவற்றையும், அவன் செய்கிற வேலை. இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோமே, நம்ம எஜமான் பார்க்கிறார்னு வேலை செய்கிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி வேலை செய்யல, தேவன் பார்க்கிறார்னு வேலை செஞ்சாரு. தேவன் பார்க்கிறார்னு வேலை செஞ்சதுனால எஜமானை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பிஸ்னஸில் உண்மை, வேலையில் உண்மை. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் நான் கரெக்டாக வேலை செய்வேன், ஓப்பி அடிக்க மாட்டேன். கர்த்தர் பார்க்கிறார். என் முதலாளி யாரு? கர்த்தர். நான் சொல்றேன், ஊழியம் என்றால் அசதியாக வந்து நான் செய்வதில்லை. என்னைக்காவது நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வரேனா? சொல்லுங்க பாப்போம். நீங்க வர்றது ஏன் வரணும்? தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம். எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு முடியாம பஸ்ஸில் வரணும், லேட் ஆகுதுன்னு சொன்னா லேட்டாக வருவேன். அப்போ இதுல ஒரு உண்மையை தேவன் பார்க்கிறார். அவன் பாருங்க, அவன் காரிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுற. அவன் ஒன்று சின்ன உண்மை இருந்தது, வேலை ஸ்தலத்தில் உண்மை இருந்தது, அங்க இருக்கிற இடத்துல உண்மை இருந்தது. அவன் கண்டு, அடுத்து வாசிங்க 4ஆம் வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். பாத்தீங்களா? ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் இன்னொரு பொறுப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் கொஞ்சம் தான் அவன் உண்மையா இருந்தா, அங்க போற இடத்துல நான் அடிமையா வந்தேனே, நான் அடிமைப்பட்டு வந்தேனே, ஐயோ கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, இயேசுவை தேடி எனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு, இங்க வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி அவன் வருத்தப்படலை, உண்மையா இருக்கிறான், அந்த வேலையில உண்மையா இருக்கிறான். அதனாலதான் அவன் வேதம் சொல்லுது, விசாரணை காரணமாகி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுக்க. இன்னும் ஒப்பு கொடு, நல்ல வேலை செய்யறான்ப்பா, இவனுக்கு சம்பளம் கூட கொடுக்கலாம், இவனுக்கு இன்னொரு பொறுப்பை கொடுக்கலாம். இப்போ சாதாரண கிளர்க்கா இருக்கான், இப்போ இவனுக்கு அடுத்த போஸ்டிங் மேனேஜர், சூப்பர்வைசர், மேனேஜர், அப்படி எம்டி, இப்படிப்பட்ட போஸ்டிங்கை கொடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நீ போனா என்ன, எவன் கடை வச்சா என்ன, எவன் வேலை செஞ்சா என்ன, நஷ்டம் ஆனா என்ன, எனக்கு என்ன, அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே தன் வேலைகளை போல செய்யணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எது செய்தாலும் தன் வேலைகளை போல செய்யணும், அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் பாருங்க, அவனிடத்துல யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணம் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லைங்க, இவர் போனதுனால யாருக்கு ஆசீர்வாதம்? ஓனருக்கு ஆசீர்வாதம். நான் சிலர் சொன்னா இல்லைன்னா இவர் கடையே வச்சிருக்க மாட்டாரு. சிலர் சொல்லுவார் நான் இருந்ததுனால தான் இவர் லாரி வாங்கினார், நான் இருந்ததுனால தான் அவர் கார் வாங்கினார். யாரு இல்லைனாலும் அவர் வாங்குவார். நான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வளர்ச்சி. நமக்கு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்க, நான் சொல்ல முடியுமா? நான் பண்றதுனால தான் ஆத்மா வருதுன்னா ஒரே அடி அடிப்பார். ஒன்னாலேயே வருது? உன்னை ஒருத்தன் பார்க்க வருவான், அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் உன்னை பார்க்க வரானான்னு கேட்பாரு. அப்படி நியாயம் இருந்தால் அவங்க தானே வந்து பார்க்கணும். அவங்க தானே பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறீங்க, ஊழியம் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்கணுமா கேட்க வேண்டாமா? அவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியலையே. ஊழியனாலே என்னன்னே தெரியலையே. பாருங்க, இப்போ ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போகிறான். அவனை ஓங்கி படர செய். அவன் எதையுமே விரும்பலை, அவன் எது மேலேயுமே ஆசைப்படலை. ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறான். அவன் கூட இருந்ததுனால அவன் படருகிறவனாய் மாறுகிறான். பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் எகிப்தியரின் வீட்டை. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்? இவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, இவன் வந்த பிறகு ஒரு பிளெஸிங் இருக்கிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இது யோசேப்பு சொல்லலைங்க, எகிப்தியன் சொல்றான். எகிப்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறான். இந்த பையன் வந்தாங்க, இந்த சகோதரன் வந்தாங்க, உண்மையாக வேலை செய்கிறாங்க, எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, முழு மனதோட வேலை செய்கிறார். இது மாதிரி ஏமாத்துறது இல்லை, டைமை சுருக்கிறதில்ல, இங்கே உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடுறதில்ல. தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தின் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பார்த்தா அடே, இந்த யோசேப்பு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவாரா? நீ அடிமையா வைக்க முடியுமா அவனை? இப்போ அவனை சும்மா தூக்கிட்டு போல, பிரச்சனையை கொடுத்து தூக்குறாரு. சில இடத்துல இருந்து உங்களை தூக்குனாருன்னா பிரச்சனையை கொடுத்து தான் தூக்குவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, அந்த பிரச்சனையை உங்களை உயர்த்துறது தான். இது நிறைய பேர் தெரியறது இல்லை. அல்லேலூயா. நான் கூட பாருங்களேன், ஊழியக்காரனுக்கு கீழே இருந்த இன்னைக்கு கூட எனக்கு அதாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல, எனக்கு பிரசங்கிக்கிறதை காட்டிலும் இப்போ இது மேன்மையான ஒரு வேலை, உன்னதமான வேலை. உலகத்திலேயே நான் தான் உண்மையான தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிறேன்னு சந்தோஷப்படுறேன். இந்த பொருள் ஆசை, இந்த அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசே இல்லை. எனக்கு இயேசு தான் பெருசு. இப்போ எனக்கு அதில் மகிழ்ந்து. ஆனால் முந்திலாம் என்ன நினைப்பேன்னா, ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கணும், மறைஞ்சு இருக்கணும். எவ்வளோ ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்கிறாரு, எவ்வளோ மகிமை வெளிப்படுது, அவர்கிட்ட எவ்வளோ வல்லமை வெளிப்படுது. பா, என்ன மாதிரி பிரசன்னம், என்ன மாதிரி வல்லமை, என்ன மாதிரி பிரசங்கம், என்ன மாதிரி பாடுறாரு, இன்னும் அனாயிட்டிங். அப்படியே வேலையை முடிச்சு நேராக ஓடிடுவேன் நான். என்னுடைய பிள்ளைகளே, இப்போ என்னை சும்மா கூட்ட வந்திருப்பேனா? நீ வா, உன்னை கூடனா வந்திருப்பேனான்ற வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன், என்னைய தயவு செய்து வெளியே போன்னு சொல்லிடாதீங்க, கெயிட்டிலே கையை பிடிச்சி கிடப்பேன்னு சொன்னேன். தயவுசெய்து நீங்களும் அப்படி கேட்குது சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. என்னை நீங்கள் வெளியே துரத்தினாலும் கெயிட்டு வாசலில் கிடப்பேன் நான் சொன்னேன். கர்த்தர் என்னை மன்னிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உதவாக்கரையை கொண்டு தான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். கைத்தட்டுக்க பார்க்கலாம். ஆமென். நான் சொன்னேன், எங்கள் தேவ மனுஷன்ட்ட சொன்னேன், அண்ணே என்னை தயவுசெய்து என்னை மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அனுப்பிச்சினா கூட உங்கள் கேட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், நான் என் சரீரம் வெளியே இருக்கும், என் கை எங்கே தான் இருக்கும். இப்படி என் வார்த்தையில் சொன்னேன். நான் பலிபீடத்துக்கு முன்பாக சொல்கிறேன், நான் அப்படி தான் சொன்னேன். அரே, இவனை இவன் சும்மா வரமாட்டா, இவன் ரொம்ப வைராக்கியமான ஆளுன்ட்டு. பாருங்க, யோசிப்புக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இங்கதான் பிரச்சனையே வருது. அல்லேலூயா. அழகும் சௌந்தரியம் தான். அழகே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இதை எழுதுறாரு. ஏன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சாப்பாடை தவிர, சாப்பாடு தான் அவர் சாப்பிடணும், இல்லைன்னா அதையும் யோசேப்பே செஞ்சிருவாரு. மிச்சம் எல்லாம் கொடுத்தாச்சு, மனைவி, வீட்டில் எல்லாம். யோசேப்பு தான். யோசேப்பு சொன்னா சரி. இப்போ யோசேப்பு மேலே இவ்வளோ பாசம் வச்ச உடனே எகிப்தியன் அந்த பார்வை, அவன் போத்திபார் வச்ச உடனே
பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனம் வாசிங்க. சில நாள் செஞ்ச பின் அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, பாத்தீங்களா, கண் போட்டு, அவ்வளவுதான். இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாரு. யோசேப்பு உண்மையா தான் இருக்கிறாரு, ஆனா பிரச்சனை ஏத்தாப்புல. நம்ம கூட ஒழுங்கா தான் வண்டி ஓட்டு போவோம், 40 தான் போவோம். 40 போற நம்மளதான் இடிப்பான், 120 போவான். அவனுக்கு ஒண்ணுமே உண்மையா இல்லையா சொல்லுங்க? நீங்களும் நானும் பார்த்து பார்த்து போவோம், கழுத்தடி கீழே விழுந்துருவோம். அவன் பார்க்காம பறப்பான், அவன் போயிட்டு வீட்டுக்கு வந்துருவான். இப்போ இங்க பிரச்சனையை கொடுத்தாதான் இங்கே இவனை கர்த்தர் சொன்ன திட்டம் நிறைவேறும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஓங்கி படரும்ல. சொல்றேன் பிரதர், கர்த்தர் உங்களை தனியாக அழைக்கிறார், பிஸ்னஸ் பண்ற அழைக்கிறார்னா என்ன இல்லைன்னு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி போயிருங்க. அல்லேலூயா. எங்க பிரச்சனை வந்துச்சு? போர்த்திபார் பொண்டாட்டிட்டே பிரச்சனை வந்துருச்சு. அவனுக்கு என்ன கணவன் இல்லையா? ரூபமும் அழகுமே பிரச்சனை தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருங்க, ரொம்ப உங்களை அழகுபடுத்தாதீங்க, அது பிரச்சனை தான். பணம் இல்லாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, பணம் வந்துட்டா இதெல்லாம் தானாக வந்துடும். அதனால தான் பொருள் ஆசை, பெண் ஆசை, இதெல்லாம் ஒரு மனுஷனை விட்டு வைக்காது, அது எப்போ வேணாலும் கிரியை செய்யும். அதனால் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, அந்த சிச்சுவேஷன் அனுமதிக்க நம்ம ஏற்படுத்திவிடக்கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். பாருங்க, அது சொல்ற, எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்கல. வேண்டாமா, எல்லாம் எனக்கு அவர் எவ்வளவு பாசமா வச்சிருக்கிறாரு, இந்த அற்பமான ஒரு சந்தோஷத்துக்காக என் குடும்பத்தை நான் இழக்க விரும்பல, என்னுடைய பதவி இழக்க விரும்பல, என்னுடைய எல்லா மேன்மை இழக்க விரும்பல என்று சொல்லுகிறார். அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. வச்சதே இந்த ஒண்ணுதான். இவன் உண்மையானவன், இவன் வீட்டில் இருந்தா என் மனைவி பாதுகாப்பா இருப்பா. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எகிப்தியனுக்கு, அவனுக்கு போர்த்திபாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நம்மளே ஒரு வீட்டில் நம்பி ஏத்துறாங்க, நம்மளே நம்பிக்கையோடு குடும்பத்தில் ஒருத்தங்க வைக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசிப்ப மாதிரி இருக்கணும். ஐயோ, எனக்கு கொடுத்த ஜனம், எனக்கு கொடுத்த சகோதரிகள், எனக்கு கொடுத்த தாய், எனக்கு கொடுத்த சகோதரன், அந்த இருதயம் நமக்கு வரணும். அது மேலே ஏறி மேயக்கூடாது, அது மேலே ஏறி நடக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிற ஆத்துமாக்களை மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான, இது சபைக்கெல்லாம் தேவையான ஒரு சத்தியம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசி முடிக்கலாம். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசி நித்தம் விடல. வா வா வா, அழகா இருக்கிற, சரீரம் நல்லா இருக்குது, முகம் அழகா இருக்குது, ரூபம் உள்ளவனா இருக்கிற, அவன் தான் என் வீட்டுக்காரன் தான் இல்லையே, அவன் வேலைக்கு ஆகல, அவன் இதுக்கு மேல ஆசைப்படலை, நீ வா. நித்தம் பிரச்சனை. அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா கம்ப்ளைண்ட் எப்படி பண்றாங்கன்னா, வஸ்திரத்தை கொடுத்துட்டு போனானா. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கிளை ஓங்கி படர வேண்டும் என்றால் கொடுத்திருக்கிற வேலையில், கொடுத்திருக்கிற காரியத்தில் உண்மையாயிருங்க, ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் கிளைகளை படர வைப்பார். இங்கே பிரச்சனை கொடுத்தா சிறைச்சாலையில் போடப்பட்டான், பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது, தேசத்துக்கே அதிகாரியாய் மாறிவிட்டான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேசத்துக்கு அதிகாரியாய் மாறினான்னு சொல்லி போர்த்திபாருடைய மனைவியை எதாவது பண்ணானா? அதான் யோசேப்பு தான். நீ என்ன அநியாயமாக ஜெயிலில் போட்டியன்னு சொல்லி போர்த்திபாருடைய மனைவி அவன் பழி வாங்கலைங்க. பழி வாங்குற எண்ணம் யோசேப்பிட்ட கிடையாது. அப்போதான் கிளை ஓங்கி ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்.
நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறோம், பின்னாடி ஒன்று பேசுகிறோம். ஆள் இருந்தால் ஒன்று பேசுவோம், ஆள் இல்லைன்னா முறுமுறுப்பு. நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குழந்தை உலகத்தில் யார்ட்டையுமே கிடையாது. தேவ பிள்ளைகள் கர்த்தர் இருக்கிறார்னு பயத்தோடு இருங்க. உங்கள் கிளைகள் ஓங்கி படரும். யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம்.